ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஒரு ஒரு பெரிய மிரட்சி எனக்கு. ஸ்கூல் படிக்கிற பையனை ஒரு 3 பசங்க கண்டதுண்டமாக வெட்டுறாங்க. வெட்டி கொண்டு போய் சாக்கில் போட்டு டான்ஸ் ஆடி ஐடி கார்டை போட்டுட்டு அதை வந்து பண்ணுறாங்க. அந்த கண்டதுண்டமாக வெட்டப்பட்ட பையனுடைய தாத்தா ஒரு பெரிய டானு. இப்போ இந்த 3 பேர் யார், இந்த கொலை பண்ணவன் யார், என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறது தான் அதிலேருந்து இந்த கதை ஆரம்பிக்குது. நம்ம என்ன யோசிப்போம், சின்ன பசங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதை யோசனையும் தாண்டி இந்த ஸ்க்ரீன் ப்ளே நம்மளை இழுத்துட்டு போன விதம் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட் ஹாஃப் அவ்வளோ குறிப்பாக போகுது. இன்னும் சொல்லப்போனால் படத்தோடைய 15-20 நிமிஷம் வரைக்கும் படத்தில் டயலாக்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. இந்த 3 பசங்களுக்கும் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே அது இதுன்னு. அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்லேயே வந்து வேறு ரேஞ்சில் ஒன்று போகும். அதுக்கப்புறம் கடைசியில் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சு முடிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு படமாடா, இந்த படத்துக்கெல்லாம் இதுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது டோட்டலாக இந்த படத்தோட இயக்குனர் உடச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு தாட் ப்ராசஸில் போய் உட்காரும்போது ஐயோ அது என்னமோ இருக்குடா அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அங்கே உட்காரும்போது 3 பசங்களுக்கு உண்டான அந்த ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அழகாக தெளிவாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு ரோல் சவுந்தரராஜா பண்ணியிருப்பார், நடிகர் சவுந்தரராஜா. அவருடைய ரோலுமே கொஞ்சம் ஆப்டாக தான் இருந்துச்சு. அது வந்து திணிக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஒரு ப்ளே ஒரு மீட்டரில் ப்ளே பண்ணிச்சு. தீனா ஒரு சாய் தீனா அவருடைய ரோலும் வில்லன் ரோலாக இருந்தாலுமே ஒரு அப்ளாஸ் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. வேலராமூர்த்தி வழக்கம் போல் எல்லா படத்துலையும் வளைச்சிக்கிட்டு தானே பண்ணுவார். இதுலேயே அத்தான் பண்ணார். அதனால் வேலராமூர்த்தியை பற்றி பெருசெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ராமா அவங்களும் வழக்கமான ஒரு அம்மா தானே. பட் இந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஸ்க்ரீன் ப்ளே. நம்ம வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு சின்ன பட்ஜெட்லேயும் நாங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுப்போம்டா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு பாராட்டியாகணும். நம்ம வந்து இந்த படத்துடைய மியூசிக்கையும் நம்ம பாராட்டியாகணும். ஏன்னா இந்த படத்துடைய கிரிப்னஸையும் தாண்டி இந்த படத்துடைய மியூசிக் இருக்கு இல்லையா? அந்த மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த 3 பசங்களுக்கும் உண்டான அந்த நட்பு இருக்கு இல்லையா? தலைவாசல் விஜயோடைய ஒரு பக்கம் நடிப்பு, சாம்ஸோடைய இன்னொரு பக்கம் நடிப்பு, ரெண்டுமே வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓவராலாக எங்களை பொறுத்த வரைக்கும் ராம் அப்துல்லா ஆண்டனி நிஜமாகவே ஒரு நல்ல படம், பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நம்மளுடைய ஒரு சின்னதாக வந்து ஒரு அயற்சி இருக்கும், இதெல்லாம் ஒரு படமா அப்படிங்கிறது. இதை வந்து முற்றிலும் முறியடித்த ஒரு நல்ல படம்.